அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். கேள்வி இஸ் வெரி சிம்பிள். அமைச்சர் நேருனுடைய இலாக்காவில் வெவ்வேறு போஸ்டிங் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாம் நேரு தம்பியிடம் அவருடைய அலுவலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? RS பாரதி கம்பி கட்டுகிற கதையெல்லாம் சொல்லுகிறாரே தவிர, நாங்கள் அதை பார்த்தவர்கள், இதை பார்த்தவர்கள், மிசாவை பார்த்தவர்கள், ஆனால் ஒன்று அந்த மிசாவை பார்த்தோன்ற டயலாக் எடுத்துருவாங்க. மிசாவை உதவாங்கணுன்றத மிசாவை பார்த்தவர்கள். இருமாப்பு, அலட்சியம், ஆணவம், நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும்? 1-2 மந்திரிகள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட புத்தி வரல. 4 பேரை எப்படியும் மிரட்டுவீங்க, மிரட்டி சாட்சியெல்லாம் கலைப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. அரசியல் ரீதியாகவும் நெருக்கடி. 40 தொகுதி 45 தொகுதி பார்க்குறதுலாம் நல்ல சில்லற உள்ளவங்களா பார்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நேரு நல்ல நிதி வசதி மிக்கவர், வேலு பயங்கர நிதி வசதி உள்ளவர், அண்ணன் செந்தில் பாலாஜி அடுத்து மிந்தி இருப்பவர். வெறுமையினே நீங்கள் திரும்ப பழைய பல்லவியே பாடி அரசியல் ரீதியாக எங்களுக்கு கொடுக்கும் நெருக்கடி. பாஜக என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் சமாளிப்போம். ஏன் வேலைக்கு ஆள் எடுக்கிற பேப்பர்லாம் உங்க தம்பி ஆபீஸ்ல இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாம பாஜகன்றீங்க. மக்கள் மத்தியில் இந்த ஊழல் என்பது பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுமா என்றால் எனக்கு சந்தேகம் இருக்கு. பார்க்க வேண்டும், ஆனால் பார்ப்பதில்லை. அதுதான் பிரச்சனை. பார்த்தாங்கன்னா இவங்க 2 பேர் மாறி வர முடியாது சார். கடைசி கூட்டத்தொடர் நேற்று நடைபெற்றது. மிகவும் கான்ஃபிடென்ட்டாக திராவிட மாடல் 2.0 வரக்கூடிய சூழ்நிலை 2 மாசத்துல நாங்கள் திருப்பி ஆட்சிக்கிறோம். இன்னமும் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட அதிக இடங்களை தருவதற்கு முன் வந்திருக்கக்கூடிய, ஆட்சியில் பங்கு என்ற வாக்குறுதியை அளித்திருக்கக்கூடிய விஜயுடன் சேருவது என்ற முடிவை எடுத்துவிட்டால் இந்த சினோரியாவே மாறும். 2.0 என்பது சுலபம் அல்ல என்பது. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நேருவோட பிரச்சனை, இப்போ இடி மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இவ்வளவு நாள் அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளாமே காவல்துறையினர் அப்படியே தட்டி கழிச்சுனே இருந்திருக்காங்க. அப்போ நீதிமன்றம் பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது. அவர் சில பேர் கைது செய்யப்படுவார்ன்ற கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் குடிநீர் வழங்கல் துறைக்கும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு KN நேரு அவர்களுடைய இலாக்காக்களில் பணி நியமனங்கள் மற்றும் பணியிட மாறுதல்களில், தட் இஸ் போஸ்டிங்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸில் பெரிய அளவில் பணம் கைமாறி இருக்கிறது என்று சில குறிப்புகள், அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட் அமைச்சர் நேருடைய சகோதரர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுடைய நிறுவனத்தில் நடத்திய சோதனையின் போது கண்டெடுக்கிறது. மியூச்சுவலாக சென்ட்ரல் ஏஜென்சிஸ் தே வில் ஷேர் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் தம். வருமான வரித்துறை பொருத்தமான தகவல்களை அமலாக்கத்துறைக்கு கொடுக்கும். வேறு மாதிரியான தகவல்கள் ஏதாவது இருந்தால் CBIக்கு கூட போகும். இப்படி தகவல்களை ஷேர் செய்து கொள்வது என்பது அவர்களுக்குடைய இயல்பாக நடக்கக்கூடியது. அடிப்படையில் நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஏற்கனவே கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அதற்கு பதில் இருப்பதாக தெரியவில்லை. RS பாரதி கம்பி கட்டுகிற கதையெல்லாம் சொல்லுகிறாரே தவிர, நாங்கள் அதை பார்த்தவர்கள், இதை பார்த்தவர்கள், மிசாவை பார்த்தவர்கள், ஆனால் ஒன்று அந்த மிசாவை பார்த்தோன்ற டயலாக் எடுத்துருவாங்க. மிசாவை உதவாங்கணுன்றத மிசாவை பார்த்தவர்கள் அப்படின்ற அந்த கௌரவமாக அதை சொல்லிக்குவாங்க. அதை சொல்கிறார், நாங்கள் பார்த்தவங்க பயப்படுவோமா, ஆனால் ஆகா ஊகன்னா சொல்கிறார். கேள்வி இஸ் வெரி சிம்பிள். அமைச்சர் நேருனுடைய இலாக்காவில் வெவ்வேறு போஸ்டிங் எடுக்கிறாங்க. அந்த போஸ்டிங்க்கு இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணுறாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிறாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க யார் கலந்துக்கிட்டாங்க, இல்லை அவங்கள யார் நம்ம கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாம் அமைச்சருடைய அலுவலகத்தில் இருக்கலாம், முகாம் அலுவலகத்தில் இருக்கலாம். மிஞ்சி போனால் அந்த சப்ஜெக்டை கவனிக்கக்கூடிய சீனியர் கெஸ்டட் PA இருக்கலாம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நேரு
தம்பியிடம் அவருடைய அலுவலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லியான்னா ஊர்ல இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லு முதல்ல. அமைச்சர் நேரு சமதி இலாக்கால வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, இல்லை டிரான்ஸ்ஃபர் வேணும்னு பெட்டிஷன் கொடுக்குறான். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதில் தானே சிக்கியிருக்கீங்க, ம். அதில் தானே விவகாரமே வருது. டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரி மிஸ்டர் நேருவா அல்லது மிஸ்டர் ரவிச்சந்திரனா? அதை முதல்ல சொல்லுங்க. எதுக்கு அங்கே உட்காந்துட்டு சில பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான் ம். டிபார்ட்மெண்ட் வேலையெல்லாம்? அங்கே போய் தானே எடுத்துருக்கு. வாட்ஸ்அப் உரையாடல்கள், வாட்ஸ்அப் மெசேஜஸ், கோடு வேர்டு, இந்த 10 ரூபா ஏதோ அடையாளம், இது என்னென்ன இதெல்லாம் நடந்திருக்குன்னு எடுத்திருக்காங்க. ம். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ், வாட்ஸ்அப் உரையாடல் எல்லாத்தையும் தே வில் நவ் சப்மிட் தி கோர்ட்டு. ஏற்கனவே நீங்கள் வந்து டிஜிபிக்கு லெட்டர் எழுதுகிறான் அமலாக்கத்துறை. இதில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு. ஒன்று முதல்ல 100 சில்லற கோடின்னா, அடுத்தது ஒரு 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 விஷயத்தில் 140 கோடின்னா, இன்னொரு விஷயத்தில் 500 சில்லற கோடினாங்க. எல்லாம் டோட்டல் போட்டு ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் இனிமே தான் எட் டு பி ப்ரூவ்டு. ஆனால் சந்தேகத்திற்குரிய முறையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ம். அந்த ஆவணங்கள் இணைத்து வெறும லெட்டர் அனுப்பல. நேரு டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபரு, அதுக்கு இவ்வளோ வாங்கியிருக்காங்க, 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க ஒரு இந்த போஸ்டிங்க்கு டிரான்ஸ்ஃபருக்கு, இந்த போஸ்டிங்க்கு இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் ஏனோதானோன்னு அனாமதேய கடிதம் அனுப்பல அமலாக்கத்துறை. ம். தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை இணைத்து கிட்டத்தட்ட 232 பக்க கடிதம்ன்றாங்க. அந்த கடிதத்தை இணைத்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு கேட்குறாங்க. ம். வாங்கி வச்சுட்டு அது மேலேயே உட்காந்துட்டார். போலீஸ் அது மேலே நடவடிக்கை எடுக்கல, கம்முன்னு இருக்காங்க. எதுவுமே நடக்காத மாதிரி மந்திரி சபை நடக்குது, கோட்டை நடக்குது, கூட்டம் நடக்குது. அமைச்சரும் கண்டுக்காமல் இருக்கார், மீசையை தடவி விட்டுட்டு போயிட்டே இருக்கார். என்ன இந்த நிலையில தான் இது நடந்து ஒரு 4-5 மாதம் ஆகி போச்சு. எப்பா நாங்கள் ஒரு லெட்டர் அனுப்பிச்சோமேப்பா, அது ஏதாவது பார்த்தீங்களா இல்லையா? அந்த லெட்டர் எதோ திறந்து கூட பார்க்கலையா? கவரையாவது பிரிச்சிங்களா? என்ன ஏதுன்னு 2வது லெட்டரை அமலாக்கத்துறை அனுப்புது. அதையும் இவங்க சட்டம் பண்ண மாட்டேன்றாங்க. ம். அதாவது இருமாப்பு, அலட்சியம், ஆணவம். நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும்? 1-2 மந்திரிகள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட புத்தி வரல. ம். ஆணவம், அலட்சியம். நீ என்ன பண்ணு, ஒரு லெட்டரை இது பண்ணு, ஒரு என்கொயரி, ஃபார்மல் என்கொயரி போடு. இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்ததுக்காகவோ வாங்கினதாகவோ எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லு. 4 பேரை எப்படியும் மிரட்டுவீங்க, மிரட்டி சாட்சியெல்லாம் கலைப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை. அது யாராவது பண்ணணுமா இல்லையா? ஒரு அமலாக்கத்துறை மத்திய அரசுடைய ஏஜென்சி விசாரணை நடத்தி உங்களுக்கு ஆதாரங்கள்லாம் அனுப்பிச்சு வச்சா தூங்குவீங்களா உட்காந்துக்கிட்டு? அதனால தான் பட்டையை கலப்பணும்னு முடிவு பண்ணாங்க. ம். என்ன பண்ணாங்க? ஒரு அதிமுக வக்கீல் கேஸ் போட்டார், இன்பதுரை. இன்பதுரை. ஆமா. அவருக்கும் தகவல்கள் ஷேர் செய்யப்பட்டிருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர். ஆமா. அவர் இது ஏதோ ஸ்மெல்லு, புகை, இதே இந்த பேப்பர்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் கேஸ் போடுறார். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இது ஒன்றும் பெருசாக வராது, சமாளிச்சிக்கலாம்னு நினச்சிட்டாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சு? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது மாதிரி ஹைகோர்ட் என்ன பண்ணிருச்சு, இவ்வளோ ஆதாரம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாட்டு என்னடான்னா அரசு தரப்பு வக்கீல் சொல்கிறாரு கோர்ட்டில் போய் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ நாள் பண்ணுவீங்க? அதே மாதிரி ஒரு தனிநபர் வேற வழக்கு தொடுத்துருக்கு, அவரை மேலே கேஸ் போட்டாங்க இவங்க. இல்லை அதெல்லாம் பண்ணுவாங்க, அவர் கொள்ளக்காரன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்பதுரை மேலே அப்படி சொல்ல முடியாது. ஆமா. அவர் மூத்த வழக்கறிஞராக இருந்தவர், கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த லாயரு. உங்கள் கட்சி வக்கீலில் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை வக்கீல், அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு 2 கேஸ் ஜெயிச்சு கொடுத்த உடனே வில்சன் ஆகா ஓஹோன்றீங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆட்கள் இருக்காங்க. ம். உங்களுக்கு 2 வில்சன் இருக்க மாதிரி அதிமுகவிலையும் இருப்பாங்க, பிஜேபிலையும் இருக்காங்க. பிஜேபிலையும் உங்களை நோண்ட போகிறாங்க. ம். மாட்டிட்டு முழிக்கிறாருல டிஆர் பாலு ஆமா. அண்ணாமலை கிட்ட. ஆகவே என்னாச்சு, ஹைகோர்ட்டில் இது நீங்கள் சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் அன்அக்செப்டபிள், தூக்கி போட்டான். ம். கவர்மெண்ட் தரப்பு சொன்னது, இந்த ஆதாரம் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். அதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது இது விசாரணைக்குரியது, விசாரணை நடத்துங்க, எஃப்ஐஆர் போடுங்க ம். அப்படின்ட்டான். இப்போ உட்காந்து டிஜிபி தேய்ச்சிட்டு இருக்க முடியாது, எஃப்ஐஆர் போட்டாகணும். ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு. இப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது.
இப்போ எஃப்ஐஆர் போடுறதுக்கு போட்டா இடி உள்ள வந்துடும். எஃப்ஐஆர் இருந்தால் இடி உள்ள வரும். ஏன்னா மணி லாண்டரிங் அஃபென்ஸ் இருந்தால் இடி உள்ளே வர முடியும். ஈடே உள்ளே வருமானால் போக்குவரத்து கழகங்களில் பணியாளர்களுக்கு வேலைக்கு லஞ்சம் வாங்கியதான வழக்கில் செந்தில் பாலாஜி எப்படி கைதானாரோ அதே விஷயம் இங்க நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று திமுக கவலைப்படுகிறது. அதனால என்ன பண்ணுவாங்க, அநேகமாக இந்த வாரத்திலே என்னமோ அப்பீலுக்கு போனாலும் போகலாம். அப்பீல் எடுபடுமா என்பது எனக்கு சந்தேகம். நான் 1-2 லாயர்கள்ட்ட பேசினேன். இதே மெட்டீரியல் எவிடன்ஸ் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி சப்மிட் பண்ணும்போது அவங்களும் இதே மாதிரி தான் கன்வின்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது. தூக்கி பெட்டிஷனை சீக்கிரம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு டேஞ்சர். இல்லை ஏதோ இவங்க நல்ல நேரம் போராத நேரமா இல்லாமல் நல்ல நேரமா இருந்து ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் கேஸை போடுறதுக்கு ஒரு அதாவது அது ரிட்டர்ன் அது அடுத்த ஹியரிங் ஒரு மாதம் 1.5 மாதம் இழுத்தாங்கன்னா எலெக்ஷன் வந்து தப்பிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் அர்ஜென்ட் பெட்டிஷனாக ஹியர் பண்ணணும்னு அதிமுகவும் போயிடுச்சுன்னு வச்சுங்க. இது அர்ஜென்ட் பெட்டிஷனாக ஹியர் பண்ணணும். ஏன்னா இதில் சம்மந்தப்பட்ட ஒரு சீனியர் டிஎம்கே லீடர், இது ஒரு சீரியஸ் அஃபென்ஸு, சாட்சிகளை கலைச்சிடுவாங்க, ஆதாரங்களை அழிச்சிடுவாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இதே வாதங்களை இங்கேயும் வச்சுருக்காங்க. ஆகவே என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கிறோன்னு அட்மிட் பண்ணி இதை போடுறான்ட்டான்னு வச்சுங்க, கதை முடிஞ்சு போச்சு. அதாவது நெருக்கடி முற்றும் கைதாவாரான்னு தெரியாது. ஆனால் ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசியல் ரீதியாகவும் நெருக்கடி. ஏன்னா அவர் ஒரு 40 தொகுதி இன்சார்ஜ். 40 தொகுதி 45 தொகுதி பார்க்கறதுலாம் நல்ல சில்லற உள்ளவங்களா பார்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நேரு நல்ல நிதி வசதி மிக்கவர், வேலு பயங்கர நிதி வசதி உள்ளவர், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கிட்டையும் இருக்கு. ஆகவே இவர்களெல்லாம் பெரிய பெரிய ஆளா பார்த்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சிக்கல்னா, நேரு ஏற்கனவே இப்போ கேஸ் இல்லாமல் இருந்தார், இப்போ கேஸ் வந்துருச்சு. செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே கேஸ் இருக்கு. அடுத்து மிஞ்சி இருப்பவர் ஏவா வேலு தான். இப்போ அவரு ஒரு டார்கெட் ஆவாரான்றது தெரியாது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நெருக்கடியை வந்து வெறுமையினே நீங்கள் திரும்ப திரும்ப பழைய பல்லவியே பாடி அரசியல் ரீதியாக எங்களுக்கு கொடுக்கும் நெருக்கடி, பாஜக என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் சமாளிப்போம், இது சொன்னால் எடுபடவே எடுபடாது. கண்டிப்பா சார், என்னை பொறுத்தவரை. ஏன்னா இது பாஜக ஏற்படுத்துற நெருக்கடியே கிடையாது. ஏன் வேலைக்கு ஆள் எடுக்கிற பேப்பர்லாம் உங்க தம்பி ஆபீஸ்ல இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாம பாஜகன்றீங்க. ஆகவே அது அப்படி நம்ப மாட்டார்கள். இது வந்து களத்தில் தீவிரமாக இயங்கக்கூடிய ஒரு நேரு. 2வது ஒரு மூத்த அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு, லஞ்சம் வாங்கினதா, பிரைபரி அலிகேஷன். ஆகவே ஆனால் என்னை பொறுத்தவரை இதையெல்லாம் சொன்னால் கூட இங்க வழக்கு சிறை அது இதெல்லாமே வரலாமே கூட மக்கள் மத்தியில் இந்த ஊழல் என்பது பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுமா என்றால் எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏனென்றால் ஊழல் பெரிய பிரச்சனையாக மக்கள் பார்க்கவில்லை. பார்க்க வேண்டும், ஆனால் பார்ப்பதில்லை. அதுதான் பிரச்சனை. பார்த்தாங்கன்னா இவங்க 2 பேர் மாறி மாறி வர முடியாது சார். கண்டிப்பா இவங்க 2 பேர் தானே மாறி மாறி வராங்க. ஆகவே ஊழல் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும். அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வர வேண்டும். கண்டிப்பா சார். இப்போ இன்னொரு விஷயம், 2021 26 இந்த சட்டசபையோட கடைசி கூட்டத்தொடர் நேற்று நடைபெற்றது. மிகவும் கான்ஃபிடென்ட்டா ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதாவது திராவிட மாடல் 2.0 வரக்கூடிய சூழ்நிலை 2 மாசத்துல நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு வரோம், இதை விட நாங்கள் சிறப்பாக ஆட்சி அமைப்போம்லாம் சொல்லியிருக்காரு. வெரி கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கான்ஃபிடென்ட்டை? முதலமைச்சருடைய நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை அதீத நம்பிக்கை என்று நான் கூற மாட்டேன். இன்றைய கள நிலவரம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையாக இருக்கிற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் சாதகமாக இருக்கிறது. ஆனால் இதை விட அதிக சாதனையை படைப்போம் என்று சொல்லி அவர் தயவு செய்து பயமுறுத்தக்கூடாது. என்ன சாதனை? சட்டம் ஒழுங்கு இதைவிட மோசமாகும் என்றா, போதை கலாச்சாரம் இதைவிட அதிகமாகும் என்று சொல்ல போகிறாரா? ஆகவே இதையெல்லாம் கட்டுப்படுத்துவோம், இந்த குற்றங்களின் எண்ணிக்கை பெருகி வருவதையோ போதை கலாச்சாரத்தையோ முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னால் ஏதோ மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையாக இருக்கும். அதை விட்டு இப்போது இருப்பதை விட சாதனை படைப்போம்னா இன்னும் அதிக போதை விற்பனையா, இன்னும் அதிக கிரைம் ரேட்டா, இன்னும் குபீர்னு ஆகுது. வெண்ணிராடை மூர்த்தி பாணியில சொன்னான். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
நிறைகள் குறைவு, ம், குறைகள் மிக அதிகம், மலிந்து கிடக்கின்றன. ம், நீங்கள் பட்டியலிட்டால், குறைகளை பட்டியலிட்டால், இந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் குறைகளை பட்டியலிட்டால் அது மிக நீளமானதாக இருக்கும். ம், நிறைகளை சொல்லுவதானால் 1, 2 விரல்கள், ஒரு கை விரல்களோடு முடிந்துவிடும். அதுவே அதிகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் இந்த ஆட்சியின் செயல்பாடு இருந்திருக்கிறது. ஆனால் மீண்டும் வருவோம் என்று அவர் கூறுவது எதிர்க்கட்சிகள் பிரிந்திருக்கிற காரணத்தால் தான், ம், எதிர்க்கட்சிகள் ஒன்றுபடாத காரணத்தால் தான். களத்தில் இருப்பது 4 முனை போட்டி. நம்ம கண்ணுக்கு தெரிந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, விஜய் தலைமையிலே விஜய் ஒரு தனி சக்தியாக இருக்கிறார். நாம் தமிழர் திரு சீமான் அவர்கள் ஒரு சக்தியாக இருக்கிறார். இப்படி எதிரே ஒன்றுபட வேண்டியவர்கள் எல்லாம் பிரிந்திருக்கக்கூடிய காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சுலபம் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். நான் அதை குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. கடுமையான ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் உண்டு, அதிருப்தி மக்களிடையே இருக்கிறது. ஆனால் அது அலையாக மாறவில்லை. அந்த அதிருப்தி என்பது ஒரு புயலாக வீச வேண்டும். புயலாக வீசினால்தான் பலமில்லாத எதிரணி கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஆனால் அது புயலாக இப்போது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணி திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வலிமையோடு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி தமிழக அரசியல் களத்தில் மையம் கொண்டிருக்கிறது. அந்த சக்தி எவ்வளவு வாக்குகள் வாங்கும் என்பது பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறைந்தபட்சம் 15 முதல் அதிகபட்சம் 28 வரை வெவ்வேறு தொகுதிகளில் அவருக்கு ஆதரவு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. தனியார் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பு ஒரு பக்கம், ஆளுங்கட்சி நடத்திய கருத்து கணிப்பு ஒரு பக்கம், உளவுத்துறை நடத்திய கருத்து கணிப்பு ஒரு பக்கம், பெண் நிறுவனம், ஆளுங்கட்சிக்காக வேலை பார்க்கிற நிறுவனம், அது நடத்தி கொண்டிருக்கிற கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம். இப்படி பல பேர், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட அதை சொல்லியிருக்காங்களே, அதிகமான வாக்குகளை பெறுவார்கள். நிச்சயமாக அதை அலட்சியப்படுத்த முடியாது. நான் முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல்களில் ஒரு தகவல் நானும் கேள்விப்பட்டேன், ஆளுங்கட்சி நண்பர்கள் மூலம். அதை தனியார் சர்வே மேற்கொள்கிற நிறுவனத்துடன் பேசி அது அவர்களுடைய கருத்தும் அப்படித்தான் இருக்கிறதா என்று கேட்டேன். நான் வியப்பு அடைந்தேன். என்னவென்று சொன்னால், சென்னையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொகுதிகளில் ஒரு 8க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு போய் விஜய் 2வது இடத்திற்கு வருவார் என்று கூறுகிறார்கள். சென்னையிலேயே இதான் நிலவரம் என்று கூறுகிறார்கள். சென்னையில் ரைட்டு, ரூரல் அப்படி இருக்குமா என்று கேட்டேன். ரூரல்ல எல்லா பக்கமும் இல்லை, ஆனால் ரூரலிலும் சில தொகுதிகளில் அப்படி இருக்கிறது. ஃபுல்லி ரூரல் டாமினேட்டட் ஏரியாஸ்லையும் சில தொகுதிகளில் விஜய்க்கு 25% வரை ஆதரவு இருக்கிறது என்கிறார் சில தொகுதிகளில். ஆகவே இப்படி தாறுமாறாக ஒரு கட்சி ஓட்டு வாங்கும் போது அது ஆளுகிற கட்சிக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு பிரியும், ஆனா தாவேகாக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டமா. சீட்டாவது கன்வெர்ட் ஆகுமா? மிக நிச்சயமாக நல்ல கேள்வி. சீட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. சில முக்கியஸ்தர்கள் வேண்டுமானால் சொந்த செல்வாக்கிலும் பணபலம் காரணமாகவும் ஜெயிக்கலாம். திரு விஜய் அல்லது ஆடவ அர்ஜுனா அல்லது திரு செங்கோட்டையன், அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் இருப்பார்கள், 4-5 பேர் இருப்பார்கள். ஆனால் ஒருவேளை இன்னமும் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட அதிக இடங்களை தருவதற்கு முன் வந்திருக்கக்கூடிய, ஆட்சியில் பங்கு என்ற வாக்குறுதியை அளித்திருக்கக்கூடிய விஜயுடன் சேருவது என்ற முடிவை எடுத்து விட்டால் இந்த சினோரியாவே மாறும். முதலமைச்சருடைய நம்பிக்கை அப்போது மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கையாக பார்க்கக்கூடிய நிலைமை கூட உருவாகிவிடும். அதாவது முதலமைச்சருக்கே கொஞ்சம் நம்பிக்கை குறையக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். 2.0 என்பது சுலபம் அல்ல என்பது களத்தில் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகும். ஆனால் விஜய் எதிர்பார்ப்பது போல காங்கிரஸ் அவர் பக்கம் வர வேண்டும். காங்கிரஸ் அந்த துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும். காங்கிரஸால் தான் திமுகவுக்கு லாபமே தவிர இந்த தேர்தலில் திமுகவுக்கால் காங்கிரஸுக்கு ஒன்றும் கிடையாது. அதே 15 எம்எல்ஏ 10 தான் வரப்போகுது. 18 இருக்கீங்க, 15 என்னமோ வரும், அவ்வளவுதான்.
அதே 18 வராது. ஆ. ஆகவே துணிச்சலா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னா தமிழக அரசியல் களம் மாறும். ம். அப்படி அந்த முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபடாவிட்டால் திமுகவுக்கு தான் இந்த தேர்தலில் கூடுதல் சாதகம் நிலவுவதாக நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம், நேத்து வந்து சட்டசபையில வந்து ஓபிஎஸ் அணி ஐயப்பன் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆசியுடன் மீண்டும் வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸும் கொண்டு போய் சந்திச்ச விஷயமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் கூட விரைவில் நான் அறிவிப்பேன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஓபிஎஸோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படியாவது அதிமுகவை பிரிந்த சக்திகளை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். ம். அந்த முயற்சி பலனளிக்காத நிலையில் திரு செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி போய் தாவேகாவில் இணைந்தார். அவரும் அதே முயற்சியில்தான் ஈடுபட்டு இருந்தார். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை 2 முறை சந்தித்தார். திரு அமித்ஷா அவர்களை ஒரு முறை சந்தித்தார் திரு செங்கோட்டையன். அவர்களிடம் போய் கூறினார், அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் இணைத்தால்தான் அதிமுக பழைய வலிமையை பெறும் என்று சொன்னார். பாரதிய ஜனதா பொறுத்திருக்குமாறு கூறியது. ஒரு கட்டத்தில் பொறுமை மீறி போனதால் அவர் தாவேகா பக்கம் போனார். அதே போல ஓபிஎஸ் தொடர்ந்து அதை பேசிக்கொண்டே இருந்தார். திரு எடப்பாடி பழனிசாமி அதை சட்டை செய்யவில்லை. ம். ஆகவே ஓபிஎஸ்னுடைய முயற்சி பலனளிக்கவில்லை. ஓபிஎஸ்ஸும் அடுத்த கட்ட முடிவை எடுப்பதில் தாமதம் செய்கிறார் என்று திரு வைத்திலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றார்கள். இதன் பிறகும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் தான் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படையாக இறங்கி போய் தெரிவித்தார். ம். என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், நிபந்தனை கிடையாது. எந்த நிபந்தனையும் நான் விதிக்கவில்லை. அம்மா அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும், அதிமுக பலம் பெற வேண்டும், பழைய வலிமையை பெற வேண்டும் என்று சொன்னார். அப்போதும் திரு எடப்பாடி பழனிசாமி அலட்சியமாகவும் ஆணவமாகவும் முடியாது, அவருக்கு கடவுள் சாத்தப்பட்டது, முடிந்து போன விவகாரத்தை மீண்டும் மீண்டும் பேசாதீர்கள் என்று நிருபர்கள் மீது எரிந்து விழுந்தார். ஆகவே வேறு வழியின்றி திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேர்ந்தால் என்ன என்கிற யோசனையை ஆதரவாளர்களுடன் பேசி, அவர்களும் அதுதான் சரியான முடிவாக இருக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சிலர் கொதித்து போய் பேசினார்கள். வைத்திலிங்கம் சேர்வதற்கு முன்பே அதை பேசினார். ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் தான் பொறுமையாக இருந்தார். ஆகவே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருவேளை செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளுக்கு பிறகு அந்த முடிவை அறிவிப்பார் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது என்கிற முடிவை அவர் எடுப்பாரானால் அதனுடைய அறிகுறிதான் ஐயப்பன் சட்டமன்றத்தில் பேசியது. அவரே சொன்னார், ஐயப்பன் கருத்து தான் என் கருத்து என்று சொன்னார். அப்படியானால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் கருத்து என்றால் அவர் அந்த முடிவைத்தான் எடுப்பார். ம். ஆனால் அவர் விமர்சனத்திற்கு இதன் காரணமாக ஆளாவார். ம். நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சராக பதவி வகித்தவர், திமுகவுக்கு எப்படி போகலாம் என்கிற கடுமையான விமர்சனங்கள் அவரை நோக்கி எழும். ஆனால் அரசியலில் கடந்த காலங்களிலும் இது போன்ற முடிவுகளை சிலர் எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ம். எம்ஜிஆர் அவர்களின் வலதுகரமாக அறியப்பட்டவர் ஆர்எம்பி. எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் நீடித்தார். செல்வி ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றார். அதிமுகவின் ஆரம்பகால நிறுவனர்களில் உறுப்பினர்களில் ஒருவர். அந்த ஆர்எம்பி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசினார். கூட்டணி கட்சியாக இருந்தார். 1-2 பேருக்கு போட்டியிடும் வாய்ப்பை வாங்கி தந்தார். கலைஞரை புகழ்ந்து பல மேடைகளில் பேசினார். இது ஏற்கனவே நடந்திருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையிலும் எம்ஜிஆர் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்த திருநாவுக்கரசர் எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை தொடங்கி திமுகவோடு கூட்டணியில் இருந்து கலைஞருடன் மேடையிலே பகிர்ந்து கொண்டு அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று பேசி, ஆகவே அவரும் கூட்டணி வைத்திருக்கிறார். இதெல்லாம் அதிமுக தரப்பிலிருந்து திமுகவுக்கு போய் புகழ்ந்து பேசி கூட்டணியில் இடம்பெற்று தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு நடந்த சம்பவங்கள். அதிமுகவையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
எம்ஜிஆர் அந்த கட்சியை தொடங்கினார். ஆரம்ப காலத்திலே போராடினார். தனித்து நின்று போராடினார். 5 ஆண்டு காலம் கழித்து ஆட்சி அமைத்தார். அப்போது அந்த இடைப்பட்ட காலத்தில் எம்ஜிஆரை தூற்றியவர்கள்தான் டாக்டர் நாவலர், கா. ராஜாராம், மாதவன், ப.உ.சா அத்தனை பேரும். ம். அவர்களெல்லாம் பின்னாளில் எம்ஜிஆருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். எம்ஜிஆர் அமைச்சரவையில் இடம்பெற்றார்கள். திமுகவை தூற்ற ஆரம்பித்தார்கள். கருணாநிதியை தூற்ற ஆரம்பித்தார்கள். ம். ஆகவே அரசியல் இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மிக சமீபத்திய உதாரணம் வேண்டுமென்றால் வைகோவை சொல்லலாம். ம். ஆகவே அரசியல் இந்த மாதிரியான காட்சிகள் பார்த்திருக்கிறோம். அவரவர்களுடைய நிலைப்பாடு, நிலைனா அவர்களுடைய பொசிஷன் உறுதிப்படுத்திக் கொள்வது, அவர்களுடைய அரசியலை தொடர்ந்து கொண்டு செல்வது என்கிற அவசியம் இருந்தால், இல்லையென்றால் ஓய்வு பெறலாம், அவ்வளவுதான். ம். அரசியலில் தொடர்ந்து இயங்க வேண்டும். ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். தொடர்ந்து அரசியல் தளத்தில் இயங்க வேண்டும் என்று கருதுபவர்கள் அதற்கான தேவை, அதற்கான முடிவு எது அவர்களுக்கு சூட்டாகுமோ அந்த முடிவை எடுப்பார்கள். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உரிய மரியாதை தரப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியளித்திருப்பதாக ஒரு செய்தியாளராக நான் கேள்விப்படுகிறேன். அவருக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை தருவார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில் அந்த சூழல் வரும்போது அவருக்கு அமைச்சரவையில் இடம் தரலாம், அல்லது அவரை சபாநாயகர் ஆக்கலாம். இப்படிப்பட்ட பேச்சுக்களும் இப்போதே எழத் தொடங்கியுள்ளன. சரி, கடைசி கொஸ்டின். அதாவது வந்து இப்போ செங்கோட்டையன் போயிட்டாரு, ஓபிஎஸ் போயிட்டாரு. கூட்டணி கட்சிக்கு வரக்கூடிய தேமுதிகவையும் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சரியான முறையில் கவனிக்காங்க. அவங்களும் திமுக பக்கம் போயிட்டாங்க. ஸோ வருகின்ற கட்சிகள், வருகின்ற நபர்களை எந்த வகையிலும் எடப்பாடி ஆதரிக்காத காரணத்தில் அதெல்லாம் வெளியே போயிட்டே இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படல சார் எடப்பாடியாருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சிக்கு வருவதற்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இருப்பதை போன்ற ஒரு நினைப்பிலேயே இருக்கிறார். ம். அதனுடைய எதிரொலி தான் இது. நீங்கள் ஏதாவது நம்ம கள யதார்த்த நிலையை புரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை. ம். கள யதார்த்த நிலையை உணராமல் ஏதோ நாளைக்கே தேர்தல் வச்ச உடனே மக்கள்லாம் வரிசையில் நின்று ரெட்டைலைக்கு ஓட்டு போட காத்துக்கிட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருந்தா அப்படிதான் சிரிப்பாங்க. ம். பிரேமலதாவுக்கு என்ன வலிமை இருக்கிறது என்பது உள்ள முக்கியம். ம். எப்படியாவது ஒரு கட்சி கூட இன்னொரு பக்கம் சேர்த்து விடக்கூடாதுன்னு திரு ஸ்டாலின் நினைக்கிறாருல்ல. ம். விஜய் பக்கமும் யாரும் போயிடக்கூடாது, அதிமுக பக்கமும் யாரும் போயிடக்கூடாது. இல்லைன்னா பல்ல கடிச்சிட்டு காங்கிரஸை சகிச்சிட்டு இருக்காருல்ல. ம். காங்கிரஸ் அவ்வளவு மிரட்டுறாங்க, ஸ்டாலின் எவ்வளவு பொறுமையா போறாரு. என்ன காரணம்? போயிடக்கூடாது. ம். ஆட்சிக்கு வர்றது எந்த வகையிலும் கொஸ்டினபிள் ஆயிடக்கூடாது. நாம் ஆட்சிக்கு வருமான்ற சந்தேகம் வந்துடக்கூடாது. ஆட்சிக்கு வர்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு, அதை அப்படியே உறுதிப்படுத்தணும் ம். என்று அவர் நினைக்கிறார். இவர் தான் நினைக்கிறாருன்னா போதும் அப்படின்ற மாதிரி. ம். அப்படியே நம்ம மாராடு கடையில் திண்டில் சாஞ்சிட்டு இருப்பான அந்த மாதிரி உட்காந்துருக்காரு. இருக்கிறதே போதுன்ற மாதிரி. ஆகவே பிரேமலதா அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது, அதை எங்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை ம். என்று 1-2 பேர் வியாக்கியானம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவில். நீங்கள் கடந்த காலத்தில் அந்த எதிர்பார்ப்புகளை ஊக்குவித்து பழக்கப்படுத்தினீர்கள். ம். அதை நீங்கள் மறுக்க முடியாது. அது பாமகவாகட்டும் தேமுதிகவாகட்டும், அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதையெல்லாம் செய்து கொடுப்பது என்கிற பாணியை, யுக்தியை கடைபிடித்து தேர்தல் அரசியலில் புதிய கலாச்சாரத்தை 2 பேரும் செய்திருக்கிறீர்கள். திமுகவும் செய்திருக்கிறீர்கள், அதிமுகவும் செய்திருக்கிறீர்கள். இந்த முறை அந்த கேம்பிள்ல திமுக வின் பண்ணி விட்டது ம். என்றுதான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா. அது நீங்கள் சொன்னதைப் போல எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். திரு செங்கோட்டையனையும் திமுக தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று முயற்சித்தது. ம். திரு செங்கோட்டையன் அவர் விஜய் என்று முடிவெடுத்து விட்டார். பன்னீர்செல்வம் அவர்கள் அணியாக இருந்திருந்தால், அந்த அணி தொடர்ந்து நீடித்திருந்தால் ஒருவேளை அவரும் இந்த முடிவை எடுத்திருக்கக்கூடிய. ஆகவே அரசியலில் உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை எடுக்க வேண்டும், விரைவாக எடுக்க வேண்டும். அதுவும் தேர்தல் நேரத்தில் விரைவாக எடுக்க வேண்டும். அதிமுக அந்த விஷயத்தில் கோட்டை விட்டு விட்டது, திமுக சாமர்த்தியமாக முடித்து விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் பேட்டியளித்தது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.